ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசியிலேயே ஒரு நிலையில் குரு பகவான் வலுத்திருக்கின்ற அதே நேரத்தில் மற்ற யோகர்கள் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. புதன் கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் நிரம்ப நாட்கள் இருக்கிறார். சுக்கிரனும் 10ஆம் அதிபதியும், சனியும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது தொழில் முன்னேற்றங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான ரிஷபராசிக்கார வேலை செய்கிறவங்களுக்கு உண்டு. வேலை மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் இப்போது இருக்கும். வேலை மாற்றம்னா நல்ல மாற்றம்னு எப்படி சொல்கிறீங்க? வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த தை மாதமே, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு இல்லைங்க, நல்லா வியாபாரம் ஆகுது, நல்லா தொழில் நடக்குது, இன்னும் ஒரு 10 ரூபா 5 ரூபா இருந்ததுன்னா நான் அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன் என்கின்ற மாதிரியான தொழில் அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு வளர்ச்சிக்கான முதலீடுகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ஒரு 40 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னும் ஒரு 4-5 மாத காலத்திற்கு அந்த 11ஆம் இடத்துல இருப்பார். 11ஆம் இடம் குடும்ப அமைப்புகளையே நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. இதுவரைக்குமே அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் போன்றவர்களோடு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களோடு சுமூகமான இணக்கமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும். நட்பில் ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய மத இன மொழி பேசுகின்ற உங்கள் மதத்தை சாராத, இனத்தை சாராத, மொழியை சாராத ஒரு நண்பர் மூலமாக அல்லது அப்படி ஒரு நண்பர் புதுசாக அறிமுகமாகக்கூடிய அமைப்பு, இவர் மூலமான ஒரு தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் உருவாகி அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நிலையும் கண்டிப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகளில் ஒரு சோகங்கள், துக்கங்கள் இருக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக இருக்காது. குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டெடினஸ் வரக்கூடிய தன்மைகளும் இந்த மாதமே கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சிலருக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகளும், இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்னார்தான் வாழ்க்கை துணைவர் என்பது ஜனவரி மாதம் ஒரு மாதிரியாக தெரியக்கூடிய அமைப்பு. நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ப்ரொமோஷன் சொல்கிறோமே, அது ஒரு நண்பராக பழகக்கூடியவரை ஏன் கணவனாகவோ மனைவியாகவோ தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம்